ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஏன் ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னும் போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சாட்சியாக நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஆனால் ஏன் நாங்கள் ஆராதிக்கிறோம், சத்தத்தை உயர்த்துறோம், பாட்டு பாடுறோம், வெக்கத்தை விட்டு ஆண்டவரை ஏன் துதிக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோர விபத்தில் என்னுடைய கால் தனியாக துண்டாக போடப்பட்டுருச்சு. 18 கம்பி என் காலில், எல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமை, எல்லாம் நொறுக்கப்பட்ட நிலைமை. இதுக்கப்புறம் எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முடமாக்கப்பட்ட நிலையிலிருந்து அப்பா என்னை தூக்கினால தான் யாரு பார்த்தாலும் பார்க்கலாம் பரவாயில்ல, உயிர் கொடுத்த தேவனுக்கு செத்தாலும் பரவாயில்ல, நான் சாகர இடம் தேவனுடைய சமூகமா இருக்கணும்ட்டு நான் இந்த இடத்துல கத்துறேன், ஆடுறேன், பாடுறேன். ஏன் தெரியுமா? உயிர் கொடுத்த தேவனுக்கு. நல்லா தான் கையை தட்டுங்களேன். இந்த 11 மாதங்களாக நம்மளை தூக்கி சுமந்து இருக்கிறார்ல, பலத்தோட நிக்க வச்சிருக்கிறார்ல, நல்ல காலை கொடுத்திருக்கிறார்ல, நல்ல கையை கொடுத்திருக்கிறார்ல, நல்ல வாயை கொடுத்திருக்கிறார்ல, சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு அடி மாத்திரம் அப்படியே கண்ணை மூடிக்கோங்களேன். அப்பா தேவையெல்லாம் நீதானையா. வேடிக்கை பார்க்காம அப்படியே கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் அப்பாவுடைய பிரசன்னத்துல எது இருக்குதோ இல்லையோ, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல வந்து அவர் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிறது, நம்மளுடைய காரியம் மாறுகிறது. என் ஆசை, என் சித்தம், என் வாழ்க்கை எல்லாம் உமக்கு பிரியமானதாக இருக்கணும்னு சொல்லி இந்த நன்றி உள்ளவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அப்படியே கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க பார்க்கலாம். நன்மை உள்ளவங்க அவ்வளவுதானே இருக்கிறீங்க. நல்லா கையை தட்டிங்களேன், நல்லா உற்சாகமா கையை தட்டுங்களேன். இதுவரைக்கும் தட்டாத கரங்களை தட்டி, எஸ் என் தேவன் இன்றைக்கும் என்னை உயிருள்ளவராகவே நடக்க பண்ணி இருக்கிறார், என்ன அவரு வாழாக்காமல் தலையாதான் ஆக்கி இருக்கிறாரு. நான் எத்தனையோ தடவை நான் விழுந்த இடத்துல எல்லாம் என்னை தூக்கி தான் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நான் குறைவுள்ள பாத்திரம் தான், ஆனா தேவன் என்ன அவருடைய கிருபையின்படி ஐயா எத்தனையோ நான் நல்லவன்னு சொல்றதுக்காக வரல, என் தேவன் நல்லவர்னு சொல்ல ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க நல்லா கையை தட்டி நல்லா உற்சாகமா கை தட்டுங்களேன். இது வேடிக்கை பார்க்கிற இடம் அல்ல, இது தேவனுடைய சமூகம். இவ்வளவு நாள் நம்மள மகிமையாய் நடத்தினாரு, ஒரு குறைவில்லாம நடத்தினாரு. நன்றி செலுத்துறவங்க, உள்ளத்துல தேவன் என்ன இதுவரைக்கும் நடத்தினார்னு சொல்றவங்க மாத்திரம். ஓ ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தான். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அப்பா நீங்க தான் எனக்கு தேவை, நீங்க மாத்திரம் தான் எனக்கு தேவைன்னு சொல்றவங்க இந்த காலை வேளையில, இந்த ஆராதனை வேளையில தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிற நம்ம ஏதோ சாதாரணமாக வந்துட்டு போனதான ஒரு கூட்டமா இருக்கக்கூடாது. ஏதோ வந்தோம் ஆராதிச்சோ கடந்து போனோம் கைத்தட்டின கூட்டமா இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னா ஒரு உன்னத நோக்கத்தை உங்கள் மேல வைத்திருக்கிறாரு. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களை கொண்டு பெரிய அசாதாரணமான காரியத்தை என் தேவன், நான் நினைக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்றவங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்றவங்க சாதாரணமா இருக்க முடியாது. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால நிரப்புவேன். இந்த நேரம் நானும் என் அப்பாவும் பேசுகிற நேரம், நானும் என் தேவனும் பேசுகிற நேரம். இந்த நேரத்தில் யார் வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னை மகிமையிலே சிறக்க பண்ணி இருக்கிறார்.
எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. விடுதலையோடு 2 நிமிஷம் மாத்திரம் அந்நிய பாஷையில பேசி, இல்ல அப்படின்னா ஆவில் நிறைவில் அப்பான்னு மாத்திரம் கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பான்னு மாத்திரம் கூப்பிடுங்க பார்க்கலாம். எஸ் எஸ், விடுதலையோடு ஆராதனை பண்ணுங்க பார்க்கலாம். விடுதலையோடு ஏதோ வந்திருக்கோம் போனோம் இல்ல, நல்ல கையை தட்டி தேவனுடைய நாமத்தை, ஓ ஷபரதரபரகரபல, தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கு. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கு. நீங்கள் யாரும் சாதாரணமானவர்களாக இந்த இடத்தில் அழைக்கப்படவில்லை. ஓ ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடைய வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்பது என்ன தெரியுமா? உள்ளர்ந்த எலும்புகளுக்குள்ளாராக உயிரை கொடுக்கிற தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கு என்று அடிக்கடி எல்லாரும் கேட்பாங்க. எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது? நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் தேவனை தொழுது கொள்றேன், தேவனை ஆராதிக்க இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்க முடியும்னா, யாரால கேட்க முடியும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரேடியோ இருக்கு அப்படின்னா இந்த ஆதி காலத்துலலாம் அதை டியூன் பண்ணுவாங்க. அந்த டியூன் பண்ணும்போது அந்த 100.3 வந்தாதான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த காரைக்கால் எஃப்எம் வரும். அதே போல ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு காரியத்தையும் டியூன் பண்ணுவாங்க. ஆனால் டியூன் பண்ணும்போது தான், ஆனால் காற்றில் தான் அந்த டியூனிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனால் காற்றில் அந்த அலைகள் இருந்தாலும் அதை டியூன் பண்ணும்போது தான் அதனுடைய அந்த ரேடியோலேருந்து சத்தம் வரும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல யார் வந்திருக்காங்கன்றது முக்கியமே இல்லை. எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், அவர் பேசுகிற தெய்வம், அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். கண்ணை படைத்தவர் காணாமல் இருப்பாரோ? காதுகளை படைத்தவர் கேட்காமல் இருப்பாரோ? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கே பதில் கொடுக்கிறார்னா, இந்த நேரத்தில் இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு தேவனை கேட்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்க இருதயத்தை நீங்க விட்டு கொடுங்க. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு 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 எல்லாமே முழுமையாக தேவனை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகள்ல இந்த நேரத்தில் ஒலிக்க போகிறது. தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்க எந்த சூழ்நிலை விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை நிலை தடுமாறி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கெட்ட குமாரன், ஓ இளைய குமாரன் அந்த தகப்பனுடைய அன்பை நம்பி திரும்பி வரும்போது அவன் எந்த நிலையில இருந்தாலும் ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் நீங்க அவரை தேடி வந்தீங்கன்னா, இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்க விரும்புனீங்கன்னா, ஓ சகைவு அவரை தேடி, ஓ அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க காட்டத்தி மரத்துல ஏறி நின்று இயேசுவை காண ஆவலா இருந்தான். ஆனா அவன் பார்க்கிறதுக்கு ஆவலா இருந்தானோ இல்லையோ, தேவன் அவன் இருதயத்தை நினைத்து அவனை தேடி வந்தா. இன்றைக்கு இந்த சபையில அதே போல யாராவது ஒருத்தவங்க இருக்கீங்கன்னா, தேவனை பார்க்க, தேவனுடைய பிரசன்னத்தை உணர, தேவனுடைய வார்த்தை, இது வந்து ஏதோ ஆராதனைக்காக அல்ல. இந்த நேரம் நீங்களும் தேவனும் அப்படியே இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறீங்க. ஒரு வொர்ஷிப் லீடர் சொல்றதுக்காக நீங்க ஆராதிக்க வரல. இந்த நேரம் தேவன் எவ்வளவு நன்மை செய்தார் அல்லவா? ஓ வெக்கப்பட்ட இடத்துல என் தலையை தூக்கி நிறுத்தினார் அல்லவா? ஓ இந்த ஊழியம் விழுந்துருன்னு சொன்ன போதெல்லாம் கைபிடித்து நடத்தினார் அல்லவா? ஓ நான் சிறு கூட்டமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சிறு கூட்டமே பயப்படாத, நான் உன் தேவனா இருக்கிறேன்னு சொன்னார் அல்லவா? வார்த்தையை ரசிக்கிற, வார்த்தையை நேசிக்கிற, வார்த்தையை அப்படியே அப்சர்வ் பண்ணுகிற யாராவது இருந்தீங்கன்னா சத்தமா ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன், ஓ அவர் என்ன விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் நம்புகிற நம்பிக்கை, நான் ஆராதிக்கிறவன் இன்னார் என்று அறிவேன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க. நல்ல உற்சாகமா எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று பலத்த சத்தத்தோடு, ஓ
என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் ஐயா. என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் ஐயா. என் வாழ்க்கையில நான் குறைவு போல காணப்படலாம், என் வாழ்க்கை தோல்வி போல காணப்படலாம். ஆனா நான் நம்புறேன், தேவன் என் வாழ்க்கையில வரும்பொழுது, தேவன் என் படகுல வரும்பொழுது, ஒருவேளை தூங்குற மாதிரியே காணப்படலாம், ஆனால் அவர் எழுந்திருந்தார் என்றா என் வாழ்க்கைக்கு எதிராக காணப்படுகிற புயல்கள் அடங்கும் ஐயா, காற்று அடங்கும் ஐயா, அவர் சொல்ல ஆகும் ஐயா, அவர் கட்டளையிட நிற்கும் ஐயா. கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க, கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. இந்த வருஷ கடைசியில என் வாழ்க்கையில எது எதெல்லாம் எனக்கு எதிரடையா இருக்கிறதோ அவர் சொல்ல ஆகும். நல்லா கையை தட்டுங்களேன், நல்லா ரிசீவ் பண்ணிக்கோங்க. அவர் சொல்ல ஆகும் ஐயா, அவர் கட்டளையிட நிற்கும் ஐயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க? இடைவிடாமல் சொல்லுங்களேன், ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஜி மைனர். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்ல. நல்ல கையை தட்டலாம் நினைக்கிறேன். ஓ ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. அவ்வளவுதான். நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவர், எரிகின்ற அக்கினிக்கும். ஓ விடு. நல்ல கையை தட்டி உற்சாகமாக, எரிகின்ற அக்கினிக்கும். ஓ ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை உடைத்து. சொல்லுங்க சொல்லுங்க உங்க வாயில. காயங்காமல் முன் சென்றீர, தாங்கியே நடத்திடுவா. விசுவாசமா தயங்காமல் முன் சென்றீர, தாங்கியே இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. கர்த்தாவின் மேல் அசைவாடிற தாவீதை போல் பாடுவேன். சொல்லுங்களேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிற தாவீதை போல் பாடுவே, 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 தாவீதை போல் பாடுவே, 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 தாவீதை போல் கர்த்தராவி பாடுவே. யெகோவா யெகோவா ஈரே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா ஈரே, என்னாலும். ஓ கலங்கலப்பா நாங்கள், கலங்கலப்பா நாங்கள், கலங்கலப்பா. நாமும் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமும் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமும் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமும் என். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில எல்லாம் அவருடைய நாம மாத்திரம் தான் எனக்கு புகலிடமா இருந்துச்சு. நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை தூக்கி நிறுத்தின கிருபை, நான் விழுந்து போன நேரம் எல்லாம் என்னை குணமாக்கின கிருபை, எல்லாம் முடிந்து போனதுன்னு மற்றவர்கள் சொன்ன இடத்துல என்னை தூக்கி நிறுத்தின கிருபை. கர்த்தர் ஆவியின் மேல்
மேலசை வாடிட தாவீதை போல் துதிப்பே. சொல்லுங்க, கர்த்தராவியன் தாவீதை போல் துதிப்பே, 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 தாவீதை போல் துதிப்பே, 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 தாவீதை போல் துதிப்பே, 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 தாவீதை போல் துதிப்பே, துதிப்பே, துதி. எத்தனை பேர் அப்பாவை ரசிக்க ருசிக்க தாவீதை போல் துதிப்பே. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது சிந்து சிந்து. பேர் சொல்லி அழைத்தது பெரியவனாக்கியது உங்க கிருபை, 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 கிருபை. நல்லா உற்சாகமா கையை தட்டி வாலிப பசங்களா எழும்பி நின்று, ஓ கிருபை, 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 கிருபை. அந்த கிருபையை எத்தனை பேரு கரங்களை தட்டி அவருடைய கிருபையினாலதான் வாழ்ற, அவருடைய கிருபையினாலதான் இருக்க. கிருபை, 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 கிருபை. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவா. சொல்லுங்க, சொல்லுங்க, இந்த 11 மாசங்களை என்ன கண்மணி குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தும். ஓ குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில். நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன். எத்தனை பேர் அப்பா நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நல்ல கையை தட்டி ரபாராஷா, நல்ல கையை தட்டி. இதுவரைக்கும் தட்டாத கை. நமக்காக அப்பா ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார்ல, இது நல்ல பலமா உற்சாகமா முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நல்ல கையை தட்டி தலைக்கு மேல நம்ம தலைக்கு கை தட்டலாமா? நல்ல தலைக்கு மேல கையை தட்டி. எஸ், நல்ல வாலிப பசங்க நல்ல தலைக்கு மேல கையை தட்டுங்களா. நல்ல பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். என் தேவனுடைய வார்த்தை, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா காரியங்களும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஏன் ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னும் போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சாட்சியாக நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஆனால் ஏன் நாங்கள் ஆராதிக்கிறோம், சத்தத்தை உயர்த்துறோம், பாட்டு பாடுறோம், வெக்கத்தை விட்டு ஆண்டவரை ஏன் துதிக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோர விபத்தில் என்னுடைய கால் தனியாக துண்டாக போடப்பட்டுருச்சு. 18 கம்பி என் காலில், எல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமை, எல்லாம் நொறுக்கப்பட்ட நிலைமை. இதுக்கப்புறம் எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முடமாக்கப்பட்ட நிலையிலிருந்து அப்பா என்னை தூக்கினால தான் யாரு பார்த்தாலும் பார்க்கலாம் பரவாயில்ல, உயிர் கொடுத்த தேவனுக்கு செத்தாலும் பரவாயில்ல, நான் சாகர இடம் தேவனுடைய சமூகமா இருக்கணும்ட்டு நான் இந்த இடத்துல கத்துறேன், ஆடுறேன், பாடுறேன். ஏன் தெரியுமா? உயிர் கொடுத்த தேவனுக்கு. நல்லா தான் கையை தட்டுங்களேன். இந்த 11 மாதங்களாக நம்மளை தூக்கி சுமந்து இருக்கிறார்ல, பலத்தோடு நிக்க வச்சிருக்கிறார்ல, நல்ல காலை கொடுத்திருக்கிறார்ல, நல்ல கையை கொடுத்திருக்கிறார்ல, நல்ல வாயை கொடுத்திருக்கிறார்ல. சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு அடி மாத்திரம் அப்படியே கண்ணை மூடிக்கோங்களேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். எத்தனை பேரு
நான் சொல்றேன், ஆராதிக்க விருப்பம் இல்லைன்னா உட்கார்ந்துடலாம். ஆனா அப்பாவை ஆராதிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சுன்னா யாரு பார்த்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் இனிமேலுக்கு வந்து பயத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு. அப்ப உலகத்துல இருப்பவங்களை காட்டிலும் எங்க அப்பாவை நான் நேசித்து ஆராதிக்க வந்திருக்கிற நீங்க சத்தத்தை இதுவரைக்கும் உயர்த்தாதவங்க இப்ப உயர்த்தி ஆராதிக்க போகிறீங்க. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான். நீங்க எல்லாம் பாடணும், அதுதான் என் ஆசை. ஏசப்பா நான். ஓ எவ்வளவு அழகா பாடுறீங்க. நான் என் அப்பாவும் நீரே. சொல்லுங்க, வாவ் எவ்வளவு அழகா பாருங்க. என் அப்பாவும் நீரே, இப்பதான் அழுத்தி சொல்லணும். நான் உந்த பிள்ளை. எவ்வளவு அழகா பாருங்க. கண்ணை நல்லா திறந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படியே ரெண்டு கரங்களை. நான் இது ஒரு சிக்னேச்சர். சில பேர் வந்தாங்கன்னா பிரைஸ் லார்ட்னு சொல்றோம், வாயால மட்டும் சொல்ல வேண்டியதானே, ஏன் கை கூப்பி சொல்றோம் சொல்லுங்க? ஒரு மரியாதை தானே. அதே மாதிரி இப்ப அப்படியே கையை வானத்துக்கு நேரா தூக்குறோம். என்ன தெரியுமா, இந்த 11 மாதங்கள் ஒருவேளை என் சுய பலத்தால ஓடி இருக்கலாம், என் பண பலத்தால ஓடி இருக்கலாம், என் பதவியால ஓடி இருக்கலாம். நான் அங்கிள் சொன்ன மாதிரி சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவாங்க. நான் என் கையில ஒண்ணு இல்ல, என் திறமை ஒண்ணு இல்ல, என் தகுதி ஒண்ணு இல்ல, எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல. அதனால நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, கையை உயர்த்தும் போது அது என்ன தெரியுமா சிக்னேச்சரு? இதுவரைக்கும் நான் ஓடினதெல்லாம் என் பலத்தை நம்பிப்பா, இனி என்ன தூக்குங்கப்பா. அப்படியே கரங்களை. எத்தனை பேரு என் பலத்தை நம்பி முடிச்சிட்டேன்? 2 கரங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா 2 கரங்களை உயர்த்துங்க. வாலிப பசங்க எல்லாரும் நல்ல கரங்களை வானத்துக்கு நேரம் 2 கரங்களை உயர்த்துங்க. என்ன இதுவரைக்கும் நான் என் பலத்தை நம்பி ஓடிட்டேன், இனி என்ன தூக்குறதுக்கு யாருமே இல்ல. ஒரு நம்ம வீட்டுக்கு போறோம்னா ஒரு குழந்தை ஓடி வந்து என்ன பண்ணும், அப்பாவை தூக்குறது. அப்பாட கையை என்ன செய்யும், தூக்கும். இந்த சிக்னேச்சர் தான். இப்ப அப்பா பார்த்து இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஓடிட்டேன் டாடி, இனிமேலுக்கு உம்மை நம்பி நான் ஓட வந்திருக்கிறேன்னு சொல்ற சிக்னேச்சர் தான். அப்படியே கையை உயர்த்தும் போது உங்க வாய் விரிவாய் திறக்கட்டும். இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான். உங்க சத்த உயரல பின்னாடி எல்லாம் ஓ ஏசப்பா நான். எவ்வளவு அழகா பாடுறீங்க பார்க்கலாம். ஓ என் அன்பே நான், என் அப்பாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும். ஓ என் அவ்வளவுதான் அப்பா. அப்படியே ஓ நானுந்த பிள்ளையல்லோ, நானுந்த பிள்ளையல்லோ அப்பா ஏசப்பா. சொல்லுங்களேன், ஓ அப்பா ஏசப்பா, அப்பா நான் உம்மை சொல்லுங்க சொல்லுங்க. என் அன்பே நான் உம்மை. எல்லா வாய விரிவா திறந்து ஏசப்பா. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என் அன்பே, என் அப்பா, என் அப்பாவும் நீரே. அவ்வளவுதான். ஓ நானும் பிள்ளையல்லோ, நானும் திரும்ப திரும்ப சொல்லுங்களேன். ஏசப்பா என் அப்பா, ஏசப்பா சொல்லுங்க திரும்ப. ஓ அப்பா ஏசப்பா, அப்பா நான் உம்மை பார். சொல்லுங்க, என் அன்பே நான் ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்க, என் அன்பே
சுகமா அழைச்சிட்டு வந்தீங்களே. சொல்லுங்க. ஓ நல்ல கையை தட்டி ஏசப்பா ஏசப்பா சொல்லுங்களேன். ஏசப்பா நான் உம்மை ஏசப்பா அப்படியே கண்ணை மூடி எத்தனை பேரு சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கடைசியா ஒரு விஷயம் சொல்லிடலாமா? அப்பா அப்பா அப்பா, நான் உம்மை தேடி வரல, நீங்க தான் என்ன தேடி வந்தீங்க. ஓ என் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உம்மை மறுதளிச்சுட்டு போனாலும், நான் உம்மை விட்டுட்டு போனாலும் என்னை தேடி வந்த தெய்வம். ஓ நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகனாய் மாற்றி விட்டு அந்த தேவனை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ மனிதர் எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினு தண்ணீரையும் தீயும் கடந்து வந்தோம். ஆனா வறட்சியான இடத்திற்கு பதிலாக செழுமையான இடத்துல எங்களை இந்த 12வது மாதம் கொண்டு வந்தேன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி, இதுவரைக்கும் தட்டாத கரங்களை தட்டி, எஸ் என்ன ஆண்டவர் என்ன நன்மையாதான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன் மேஜையின் மீது ஆகாரம் குறையல? அப்பா இந்த ஆராதனை வேளையில தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே மகிமைப்படுவீராக. தாழ்த்தி விரும்புகிறோம் சும்கள் நல்ல பிதாவே.